அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இது திருவருள் முறையீடு. முக்கியமானது மட்டும் நான் படித்து அதுக்கு எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை நான் சொல்லுவேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. நான் படும் பாடு சிவனே உலகர் நவிலும் பஞ்சுதான் படுமோ, சொல்லத்தான் படுமோ, எண்ணத்தான் படுமோ, காண்படும் கண்ணியின் மாண்படும் மாறு கலங்கி நின்றே ஏன் படுகின்றனை என்று இறங்காய் என்னில் என் செய்வேன். அருட்பெருஞ்சோதி. நான் படும் பாடு போந்தாப்பா. இந்த உலகத்தில் படுற பாடெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவ்வளோ பாடு, துன்பம், கஷ்டம் எல்லாமே வரும். மரண பயம் எல்லாமே வரும். அதுலேருந்து நம்ம வள்ளலார் அவர் எவ்வளோ பாடுபட்டார்ன்றதுக்கு இதுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். சாதாரணமாலாம் சொல்லலை. நான் படும் பாடு நவிலர், நான் படும் பாடு உலகர் நவிலும் பஞ்சுதான் படுமோன்றார். பஞ்சுதான் படுமோ, சொல்லத்தான் படுமோ, எண்ணத்தான் படுமோ, காண்படும் கண்ணியின் மாண்படும் மாறு கலங்கி நின்றேன். காண்படும் கண்ணியின் மாண்படும் மாறு கலங்கி நின்றேன் ஏன் படுகின்றனே என்று இறங்காய் எண்ணில் என் செய்வேன். என் மேலே உனக்கு இறக்கம் இல்லையே, நீயே இறங்கலனா நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறாரு. நான் படும் பாடு நவிலர் பஞ்சுதான் படுமோ, நவிலர் பஞ்சுதான் படுமோ, தான் படுமோ, சொல்லத்தான் படுமோ. நான் சொல்லதான் முடியுமா? நான் சொல்லலாம், என்னால் முடியாது. அந்த அளவுக்கு பாடு, அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ துன்பம், மரணம், துன்பம், கஷ்டம், துயரம் எல்லாமே சூழ்ந்து படாத பாடு பாடுறோம். நம்ம கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இதுலேருந்து மீள்றது தான் வளர் நம்ம கொடுத்த பெரிய பொக்கிஷம். இது சாதாரண பொக்கிஷம் இல்லை, நம்ம கொடுத்த பெரிய பொக்கிஷம். அதுதான் இந்த உடம்ப ஜாக்கிரதையாக பார்த்துங்க. நம்ம உடம்புல நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கிற சன்மார்க்கங்களும் நல்லா இருக்கணும். அதுக்காக தான் ஐயா சன்மார்க்கம் மட்டுமே தடை தோங்குன்ற, துன்மார்க்கெல்லாம் அழிஞ்சிடுன்றாங்க. அதுக்கு என்ன செய்யணும்? அவங்களும் சன்மார்க்கத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கான வழி தான் ஐயா சொல்கிறார். நம்ம சொல்ல தான் முடியும், எடுத்து சொல்ல தான் முடியும், புரிஞ்சுக்கிறது அவங்களோட இயல்பு. அதனால் வள்ளலார் பட்ட பாடெல்லாம் போதும். இனி இந்த உலகத்தில் ஈன உலகம், இதுலேருந்து நம்மளால் தப்பிக்கணும்னா நம்ம மரணத்துலேருந்து தப்பிக்கணும். பெரிய மரணம், கூற்றுதைத்த சேவடியை போற்ற விரும்பேனுன்றாரு. இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, யமனும் அவன் இனி இலை மனனேன்றாரு. அப்போ எவ்வளோ ஒரு விஷயத்த சொல்கிறார் பாருங்க. இனி நமக்கு யமன் இல்லை. நம்ம எல்லோரும் நம்ம சுற்றி உள்ளவங்க எல்லாருமே சிவமாக, எல்லாரையும் நம்ம சிவமாக பார்க்கணும், அவங்களும் சிவமாக இருக்கணும். அதெல்லாம் ஐயா சொல்கிறார். இனிமேல் இந்த துயரெல்லாம் நம்மளால் படுத்திருக்க முடியாது. இனி ஒரு பிறப்பு எடுக்கணும். இறந்து இழத்ததெல்லாம் போதும் இந்த உடம்புன்றார். இறந்து இழத்ததெல்லாம் போதும் இந்த உடம்பு. இனி இந்த உடம்பை இயற்கை உடம்பாக அருள்ன்றார். இயற்கை உடம்பாக அருள்ன்றார். அப்போ எவ்வளோ பெரிய கஷ்டம், எவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் அவரும் வள்ளலாரும் பட்டு தானே இப்படி ஒரு நிலையை நமக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலாரோட இணைந்து இரண்டரை கலந்து நமக்கெல்லாம் எடுத்து சொல்கிறார். இதெல்லாம் எடுத்து சொல்கிறார். அதை நம்ம புரிஞ்சிக்காம நம்ம இன்னும் காலத்தை கழிக்கக்கூடாது. காலமும் இல்லை, நேரமும் இல்லை. அதனால தான் இனி பாடுபட முடியாது, இனி துன்பம்லாம் பட முடியாது. எனக்கு சீக்கிரம் மோட்ச கதவை திறந்து விடுங்க ஐயாட்ட நம்ம கேட்கணும், மனசார கேட்கணும். அதுதான் நம்மளுக்கு முக்கியமானது. அதுதான் பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்ற அந்த கோட்பாடை நம்ம கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிச்சா நமக்கு மரணமில்லா பெருவாழ்வு ஐயா நிச்சயம் கொடுப்பார். அந்த நம்பிக்கையோட இனி ஒரு வேணாம். அதுதான் சொல்கிறார் பாருங்க. இனி நான் படும் பாடு சிவனே உலகர் நவிலும் பஞ்சுதான் படுமோ. உலகத்தில் எவ்வளோ பாடுபட்டு எல்லாம் மரணத்துக்கிட்ட போய் எல்லாம் இறந்து இது வரைக்கும் வள்ளலார் அடைஞ்சதை யாருமே அடையலை. நாம் எல்லாரும் அடையணும். இனி காலம் கிடையாது, நேரம் கிடையாது. அவர் அடையணும்னா நம்ம அவரை கெட்டியாக அவர் காலை பிடிச்சிக்கிட்டு இனி நமக்கு ஒரு பிறவி வேணாம், இந்த பிறவியே போதும்னு இறைவனாக நம்ம பிறதுக்கான முயற்சி எப்போவுமே நம்ம செஞ்சிட்டு இருக்கணும்.
5ஆம் திருமுறை எழுத்தறி பெருமான் மாலை. அதில் சொல்கிறார் பாருங்க, சிந்தை மயங்கு இயங்குகின்ற நாயேனை முந்தை வினை தொலைத்து உன் மொய்கழற்கான் ஆக்காதே நிந்தை உறும் நோயால் நிகழ வைத்தல் நீதியோ என்றை நீ ஒற்றி எழுத்தருள் பெருமானே என்றார். சிந்தை மயங்கி, நம்ம எல்லாமே மயங்கி என்ன செய்கிறோம்? நம்ம நாய் தான். இந்த நாயேனை முந்தை வினை தொலைத்து, முந்தை வினை நான் முன் செய்த வினையெல்லாம் தொலைத்து மொய்கழற்கான் ஆக்காதே என்ற நிந்தை ஒரு நோயால், நான் டெய்லி நிந்தை நோயால் வாடுறேன், கஷ்டப்படுறேன், துன்பப்படுறேன். இதுலேருந்து இது நீதியோ? இது என்னை நோயாலே வச்சிருக்கிறது உனக்கு இது நீதியோ? எந்தை நீ ஒற்றி எழுத்தறியும் பெருமான் என்றார். யாரை கேட்குறாரு? பெருமானை கேட்குறார். எழுத்தறியும் பெருமானை அருட்பெருஞ்சோதி திருவொற்றியோர் எழுத்தறியும் பெருமான திருவொற்றியோர் எழுத்தறியும் பெருமானை கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? சிந்தை மயங்கி இயங்குகின்ற நாயேனை முந்தை வினை தொலைத்து உன் மொய்கழற்கான் ஆக்காதே நிந்தை உறும் நோயால் நிகழ வைத்தல் நீதியோ எந்தை நீ ஒற்றி எழுத்தறியும் பெருமானே என்றார். எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறார் பாருங்க. அதனால் இனி நம்மள நோய், பிணி, துன்பம், கஷ்டம் இதெல்லாம் எனக்கு வேணாம். இன்னும் என்னை இப்படி வச்சிருக்கிற நீதியா உனக்கு? என்னை சீக்கிரம் எனக்கு அருட்பெருஞ்சோதியோட கதை தந்து என்னை அழைச்சிக்கோ. நான் என்னை கீழே இனிமேல் நான் விடமாட்டேன். என்னை மேலே தூக்கு, ஏறான என்னை மேலே தூக்கி அருட்பெருஞ்சோதியாண்டரோட ஐக்கியமாக்கு. உன்னோட என்னை ஐக்கியமாக்கு. உன்கால விட்ட எனக்கு வேற எதுவும் கிடையாது. நீ தான் எனக்கு துணை இருந்து என்னை அழைச்சிட்டு போகணும். அதை நம்ம இறைவன்கிட்ட கேட்கணும். அதுதான் நமக்கு முக்கியம். அருட்பெருஞ்சோதி. ஏன்னா காலமும் இல்லை, நேரமும் இல்லை. நம்ம இதெல்லாம் நம்ம அடைஞ்சாதான் இறைவனாரில் நம்ம பெற முடியும். இறைவனாரில் பெற்றாதான் எல்லாருக்கும் நன்மை கிடைக்கும், எல்லா நன்மையும் கிடைக்கும். காலத்தை தாழ்த்தக்கூடாதுன்றார். காலம் தாழ்த்தாதீங்க, இறைவனாரில் பெறுங்க. அதான் சொல்கிறார். அதிதீவிர பக்குவத்தில் இந்த தேகத்தை நித்திய தேகமாக்குங்க. உடம்ப சதா சர்வகாலமும் நித்திய தேகமாக்கி இறைவனோட இரவா நம்ம சேரணும். அதுதான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதல். எல்லாருமே ஆகலாம். அதுதான் சொல்கிறார். நம்ம எல்லாருமே ஆகலாம். அதை தான் வள்ளலார் சொல்கிறார். கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதல். அதை நாம் எப்போவுமே இறைவனாரில் பெறதுக்கான வழியை நம்ம பார்க்கணும். நம்ம உணவு தான் காரணம். உணவு தான் நம்மளை மேலே ஏற விடாமல் தடுத்து நம்மளை கீழே விழ வச்சு இன்னும் கஷ்டத்துலேயும் துன்பத்துலேயும் அந்த உணவை மாற்றி சுத்தமான உணவை நம்ம எடுத்துக்கணும். சுத்தமான உணவுனா அதுதான் சொல்கிற வள்ளலார். சூடான பொருளாக கிடைக்கிற அந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சுத்த உஷ்ணம் நமக்கு கிடைக்கணும். அந்த சுத்த உஷ்ணம் கிடைக்கும்போது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், உடம்பு தகதகன்னு இருக்கும். அந்த சூடு நம்ம உடம்பு தகதகன்னு இருக்கும். குளிர்ச்சியான பொருளை நம்ம பூமிக்கடியில் விரைகிற பொருளை நம்ம சாப்பிட்ற உணவில் தான் நிறைய விஷயம் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த உணவை மாற்றி பசித்து பசியோடு இருந்து 2 வேளை சாப்பிட்டா கூட பரவாயில்ல. அதே நம்ம பசியோடு இருந்து நம்ம அந்த உணவை எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் வயிறு காலியாக இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கும். இறை சிந்தனையில் நம்ம இருந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டோட அருள் கிடைக்கும். பொன் தேகமாக ஆகும். இது உண்மை. அனுபவத்தால் உண்மை நம்ம அறியணும். ஏன்னா நான் என்னோடய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா எப்படின்னா நாங்கள் கடலூரில் என்னோடய சொந்த வீட்டில் எங்கள் அம்மா வீட்டில் நான் இருக்கேன். அப்போ என்ன செய்கிறேன், கண்ணை மூடிக்கிட்டு தியானிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ எங்கள் வீட்டில் சாமி அறையில் உட்காந்து தியானிச்சுட்டு இருக்கும்போது அப்போ பெருமாள் படம் இருக்குது, வெங்கடாஜலபதி படமும் இருக்குது. எதிர்க்க காமாட்சி அம்மாவுக்கு தான் இருக்குது. அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்னை நான் அந்த இடத்துல நான் உட்காந்து தியானம் தான் பண்ணேன். ஆனால் அந்த இடத்துல நான் அந்த இடத்துல இல்லை. என்னோட ஆன்மா என்ன பண்ணிடுது, சத்தியஞான சபைக்குள்ளே போயிடுது. வடலூரில் சத்தியஞான சபைக்குள்ளே போயிடுது. அப்போ தியானம் பண்ணிகிட்டே இருக்கும்போது என் பெரிய பையனும் நானும் மெத்த மேலே ரொம்ப ஆகாயத்தில் மேலே நானும் அவனும் இருக்கேன். இந்த ஒரு காட்சி எனக்கு கிடைச்சிது. எப்படின்னா, நானும் என்னோட பெரிய பையனும் அங்கே இருக்கேன். அப்போ அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அது உச்ச ஸ்தாயிலேருந்து எங்கள் வீட்டாண்ட எதுக்க ஒரு ரெடியாக இருக்காரு.
அவரே தான், கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. அவர் உருவத்தை எடுத்துக்கிட்டு அவர் இறங்கி இறைவனை வந்து எங்களுக்கு காட்சி கொடுத்து 2 கையால் அப்படி வாழ்த்துறாரு என்னையும் காத்தியும். அப்படி ஒரு காட்சி. இப்படி வாழ்த்துட்டு இப்படி போகும்போது வெங்கடாஜலபதியே தக தக தகன்னு அந்த பேரொழியாக காட்சி கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஒரு தியானம் பண்ணி அப்புறம் எழுந்து பார்க்குறேன். சட்டுன்னு அந்த இந்த ஒரு காட்சி 1 செகண்ட் தான், செகண்ட் 2.5 கடிகைன்றாங்கள, அந்த மாதிரி அந்த கடிகை நேரத்தில் கண்ட நான் காட்சி அப்படியே அசந்துட்டேன். என்னடா இது, எனக்கு ஒன்றுமே புரியல. ஸ்லோவாக எழுந்து வந்ததும் எங்கள் அண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்ன நீ இப்படி போகிற, இங்கிட்டு பண்ருட்டிக்கு போகணுமே, நீ இவ்வளோ ஸ்லோவாக போறியே, பார்த்து ஜாக்கிரதையாக போகணுன்னு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி ஒரு காட்சி எனக்கு கிடைச்சது. எனக்கு ஒரு பெரும் பாக்கியம். அது மாதிரி நிறைய காட்சியை நம்ம பார்க்கலாம். இறைவனை உண்மையான சிந்தனையில் நல்ல எண்ணங்களில் நம்ம இருந்தோம்னா இப்படி காட்சி ஐயா நமக்கே கொடுப்பாரு. இறைவனே காட்சி கொடுப்பாரு. எவ்வளோ பெரிய விஷயம். அது மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து இறைவனை அருளை அடையணும், ஜீவகாரண்யம் பண்ணணும், எல்லாருக்கும் நன்மை செய்யணும். முடிஞ்சாலும் நம்மளால் பெருசாலாம் கூட நம்ம ஜீவகாரண்யம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு இருக்கிறத தக்க வச்சு, ஆனால் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜீவகாரண்யம் பண்ணிட்டு தான் மற்றவங்களுக்கும் நம்ம செய்யணும். ஏன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க கஷ்டப்பட்டுட்டு அடுத்தவங்க செய்யறதுல பிரயோஜனம் இல்லை. நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களும் நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும், அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும். அடுத்தவங்க யாராவது முடியாதவங்க மனசால கூட நினைக்க சொல்கிறார். ஐயோ அவங்க துன்பப்படுறாங்களே, அவங்களுக்கு அந்த உணவு வந்து சேராதான்றார். அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த உணவு செய்கிறதுக்கான வழி நம்ம நினச்ச மாற்றத்தில் அவங்க கிடைக்கும்ன்றார். அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சது பெருசாக நம்ம சம்பாதிச்சு நம்ம வந்து விரலுக்கு தகுந்த வைக்கும். அது மாதிரி நம்ம முடிஞ்ச அளவு நம்ம கையால் நம்மால் ஆனதை நம்மால் முடிஞ்ச நம்ம கண்ணூரை பார்த்தும் மண்ணுலகதிலே கண்ணூரை பார்த்தும் சொல்கிறார் பாருங்க, கையூரை கேட்டும் கண்டு நான் சகித்திட மாட்டேன்றார். அது மாதிரி அவங்கள பார்த்துட்டு நம்மளால் சகிச்சிட்டு இருக்க முடியாது. நம்ம செய்கிற அந்த ஜீவகாரணியம் தான் ஊனம், குஷ்டம், புத்துநோய், அப்புறம் வந்து மஞ்சக்காமாலை, எல்லா நோய்களும் தீர்றதுக்கு முக்கிய காரணம் எது தெரியுங்களா? ஜீவகாரணியம் தான். அந்த ஜீவகாரணியம் விடாமுயற்சியில் நம்ம செய்ய 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 வந்து பசித்த ஜீவர்களுக்கு, எல்லா ஜீவர்களுக்கும், ஆடு மாடு பசு அப்புறம் மனித பிறப்பில் இருக்கவங்க எல்லாருக்கும், எறும்பு முதற்கொண்டு பசு முதற்கொண்டு நம்மளால் முடிஞ்ச ஜீவகாரணியம். எறும்பு முதற்கொண்டு நம்ம செஞ்சே ஆகணும். கொசு கடிக்குதுன்னா அதை வந்து பேட்டால் வச்சு அடிக்கக்கூடாது, மகா தப்பு. அந்த இடத்துல சாம்பிராணி வாசனையும் சந்தன வாசனையும் வீட்டில் மனத்துனா ஏன் கொசு உள்ள வருது? சாம்பிராணி வாசனை கொண்டு வந்து வைக்கலாம். நம்மளால் முடியும் சாம்பிராணி படலாம். கொசு வராததுக்கான வழி நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த இடம் நம்ம சுத்தமாக இருந்தால் ஏன் கொசு வந்து நம்மளை தீண்டுது? அது நம்ம கையால் நம்ம அடிக்கவும் கூடாது, பேட் வச்சு அடிக்கவும் கூடாது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அது நம்ம சைவமாக இருந்ததுன்னா நம்மளை தொடாது. நம்ம பழக்க வழக்கங்களை அதுதான் சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு பாருங்க, அது நான் இன்னொரு தடவை படிக்கிறேன் நான். ஏன்னா அந்த நம்ம சாப்பிட்ற உணவு தான் கொசு, மூட்டைப்பூச்சி இதெல்லாம் வந்து நம்மளை துன்புறுத்தும். அதனால் நமக்குள்ளே உற்பத்தி ஆகும். அது காரணம் நம்ம சாப்பிட்ற உணவு தான். அது நம்ம உணவு விஷயத்தில் எல்லா விஷயத்திலும் சுத்தமாக இருந்தோம்னா எந்த ஒரு ஜீவராசியும் நம்மளை தீண்டாது. பாம்பு முதற்கொண்டு அதான் சொல்கிறார் வள்ளலார். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தடவை வள்ளலார் பார்க்க ஒருத்தர் வடலூருக்கு போகிறாரு. போகும்போது அந்த இவர் பாத்ரூம் அவசரமாக வந்துடுச்சு, சிறுநீரகம் கழிக்கிறதுக்காக போகிறாரு. அப்போ வந்து என்ன சொல்கிறாரு, வள்ளலார் ஒரு இடத்துல இருக்கார். இவர் அவரை பார்க்க போகும்போது பாம்பு வந்து படம் எடுத்துட்டு நல்ல பாம்பு நிற்கிது. நல்ல பாம்பு படம் எடுத்துட்டு நிற்கிது. அப்போ என்ன சொல்கிறார் தெரியுங்களா? அவரு, ஐயோ அந்த பாம்பு சத்தியம், வள்ளலார் மேலே ராமலிங்க ஆண்டவர் மீது சத்தியம்னு சொல்லிட்டு சொல்கிறதும் அது அப்படியே படம் எடுத்துட்டு நிற்கிது. நிற்கும்போது இவர் என்ன செய்கிறாரு, நேராக இவர்கிட்ட ராமலிங்க அடிகளார்கிட்ட போகிறாரு. போனதும் அவர் சொல்கிறாரு, ஏங்கானம் நீங்கள் வந்து சத்தியம் பண்ணிட்டு வந்தீங்க, அந்த ஜீவராசி நகுராமல் அங்கேயே இருக்குது, பசியோடு இருக்குது, அதுக்கிட்ட சத்தியத்தை வாபஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்றாரு. அப்போ தான் மனசில் உணர்ந்து அதை போய் பார்த்தா அந்த இருந்த இடத்துல படம் எடுத்துட்டு நிற்கிது கடிக்காமல். அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க.
இது என்னோட அனுபவத்துலேயும் நான் பார்த்துருக்கேன். எப்படின்னா அந்த பாம்பு என்ன பண்ணி ஒன்று தீண்டவே இல்லை, அது மான அப்புறம் சத்தியத்தை வாபஸ் பண்ணுது. அது சாதாரணமாக அது சரசரன்னு போயிடுச்சு. பாருங்க எவ்வளோ ஒரு சித்து விளையாட்டு இதெல்லாம். அதே மாதிரி நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். இங்கேருந்து என்ன ஊருன்னா பண்ருட்டியிலேருந்து கடலூருக்கு போகிறது. இந்த பாகூர் வழியாக போயிட்டுருக்கோம். பாகூர் ஞாபகம் வரல டக்கு. அந்த ஊர் வழியாக நான் போயிட்டேன். கடலூருக்கு போகிறதுக்காக போகிறேன். போகும்போது அப்போ ஒருத்தர் அங்கே பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம். அந்த பஸ்ஸில் என்ன பண்ணுறாரு, கம்பியை பிடிச்சிட்டு நிற்கிறாரு ஒருத்தர். நிற்கும்போது இந்த பின்பக்கம் அவ்வளோ பெரிய தேள் அப்படியே நிற்குது. நான் டக்குன்னு பார்த்துட்டேன். அருட்பெருஞ்சோதின்னு ஒரே சத்தம் போட்டு கத்திட்டேன். என்ன சொன்னார், பக்கத்தில் எல்லாரும் இருக்காங்க, ரொம்ப கூட்டம் கிடையாது அந்த பஸ்ஸில், எல்லாருமே இருக்காங்க. இருக்கும்போது அப்போ என்ன செய்யுது, செருப்பை எடுத்து காலில் போட்டிருந்த செருப்பை எடுத்து அந்த தேலை தள்ளி விடுறது. அது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கு பாருங்களேன். அந்த தேலை அவரை கடிக்கவே இல்லை, அவ்வளோ பெரிய தேலை அவரை கடிக்கவே இல்லை, அப்படியே முதுகுல இருக்கு. தள்ளி விட்டவர் என்ன செஞ்சுருக்கணும், அந்த ஜீவராசிக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லை பாருங்களேன். அது கீழே விழுந்துருச்சு. அதை என்ன செய்யணும், அது திருப்பி அந்த செருப்பால் தள்ளி விட்டுருக்கலாம். என்ன பண்ணுற, அடித்து சாகடிச்சிட்டார். அடிச்சுட்டு சாகடிச்சு தள்ளிடுறார். பகீர்னுச்சு எனக்கு. ஐயோ, அந்த அறுப்பெருஞ்சது அதுக்கு தெரியுற அறிவு கூட மனுஷாளுக்கு இல்லையே. அது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அது முதுகில் இருக்கே. அது சொன்னது சத்தியத்துக்கு அருட்பெருஞ்சோதி சொன்ன அந்த வார்த்தைக்காக அது கட்டுப்பட்டு இருந்து கீழே அதை போய் அடிச்சிட்டாங்களே. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். அதெல்லாம் நான் என்ன பாம்பாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, என் பசங்களும் நாங்கள் என்ன செய்வோம், எங்களால் முடிஞ்ச அளவு அந்த ஜீவகாரணிய நோக்கத்தில் பிடிச்சி கொண்டு வெளியில் விட்டுக்குவோம். தேலாக இருந்தாலும் சரி, பாம்பாக இருந்தாலும் அந்த தீண்டாது நம்மளை. நம்ம ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சோம்னா எல்லா திருவள்ளுவர் இதில் சொல்கிறார் பாருங்க, திருக்குறளில் சொல்கிறார் பாருங்க, எல்லா ஜீவராசிகளும் தலைவணங்குன்றார். எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் அனுபவத்தால் நம்ம உணரணும். உணர்ந்தோம்னா எந்த ஒரு தீய சக்தியும் நம்மளை தீண்டாது. அப்போ அருட்பெருஞ்சோதியோட வைப்ரேஷன் நமக்குள்ளே எப்போ நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கும், நம்மளோட இருக்கும். நல்ல வைப்ரேஷனை வரவழைக்கணும், நல்ல சிந்தனை இருக்கணும், நல்ல செயல் இருக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா தீய சக்தி நம்மளுக்கு கிட்ட வராது. முடிஞ்சாலும் நம்மளை ஜாக்கிரதையாக சுத்தமாக வச்சுக்கணும். ஒரு எறும்பு கொசு வராத அளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுருந்தாலே, நம்ம பேட்டால தான் அடிக்கணும், சாவடிக்கணும், அந்த நோக்கம் எப்பவுமே வரக்கூடாது. சன்மார்க்கிழமை யாருக்குமே வரக்கூடாது. நம்ம பல எல்லா உயிர்களையும் சாகாமல் வச்சாதான் நம்ம உயிர் சாகாமல் இருக்கும், நம்ம ஆன்மா சாகாமல் இருக்கும். எல்லா உயிரையும் சாவடிச்சா நம்மளை எப்படி மரணம்ல பேர் வருது, நம்ம சிந்திக்கணும் இல்லைங்களா? அதனால் சிந்தனை செயல் எல்லாமே ஒத்த கருத்தோடு இறைவனரில் பெறதுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இறங்கி நமக்கு இறைவனை பெறதுக்கான வழியை நம்ம தேடி போகணும். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி.